லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. மற்ற தலைவர்கள் பேசுறதை விட அவர் பேசுறதுதான் நிறைய பேர் பாக்குறாங்க மக்கள். ஆனா அந்த மக்களுக்கு பாஜக செய்யக்கூடிய அநீதிகளை விஜய் கடத்த மறந்துறாரா? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, அதாவது ஒரு நிமிஷம் இல்லங்க. கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணது ஒரே கட்சி நாங்க தான். கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ண முதல் நாள் கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணது யாரு? டிவிகே மட்டும் தான். திமுக எல்லாம் டிக்ளேர் பண்ணல. அவங்க 99 சேர்ந்தாங்க. இல்லங்க 90 விசிகே பிஜேபி கூட்டணி இல்லையா? என்னது பிஜேபி கூட்டணி இல்லையா? நல்லா தெரியுமா? முன்னாடி இருந்தாங்களா? முன்னாடி இல்லங்க, எல்லா கட்சிகளும் பிஜேபி கூட்டணி முன்னாடி இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்களா இல்லையா சொல்லுங்க. நாங்க புது கட்சி. கால சூழ்நிலைக்கு ஏற்ற பேர்ல பிஜேபி கூட்டணி இங்க இருக்க எல்லா கட்சியும் இருந்திருக்காங்க. கரெக்டா இல்லையா? நீங்க சொல்ற எல்லா கட்சியும் இருந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் தவிர, காங்கிரஸ் தவிர எல்லாரும் இருந்திருக்காங்க. அது அன்னைக்கு இருந்த அரசியல் நிலைப்பாடு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் முதல் நாளே கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. அப்ப முதல் நாளே தெளிவு பண்ணிட்டாரு, எந்த காலத்திலயும் கூட்டணி இல்ல, பிரச்சனை அடிப்படையில் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி குரல் கொடுத்ததுனாலதான் உங்களுக்கே தெரியும். நீங்க சொல்றீங்களா திமுக பயங்கரமா எதுக்குதா? திமுக எதுக்குதா? நீங்க உங்ககிட்டே நான் கேட்கிறேன், திமுக எதுக்குதா? ரெட் ஜெயின் யாருது சொல்லுங்க, ஆயத்தரும் சொல்லுங்க. ரெட் ஜெயின் யாரு? இன்பநிதி யாரு? இல்ல இல்ல சொல்லுங்க. நீங்க தானே கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லுறேன். கேள்வி கேட்க நானும் எப்பயுமே பதில் சொல்றேன். அண்ணே உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லி தானே இருக்கிறேன். அதுதான் அதாவது அண்ணா நான் பேசுறேன். அண்ணா நான் பேசுறேன். உங்க கேள்வி நானே பதில் சொல்றேன். எப்பயுமே பத்திரிகையாளர்னா கேள்விக்கு நான் பதில் சொல்லல, ஒரு இன்டராக்ஷன் வச்சுக்கலாமே. இது இன்டராக்ஷன் தான். இது என்ன ஏன் பத்திரிகையாளர்னா நீங்க அப்படியே அடிச்சுட்டே இருப்பீங்க, பதில் சொல்லிட்டே இருக்குமா? அப்படி கிடையாது. நீங்க கேள்விகளுக்கு எனக்கு தோணுச்சுன்னா நான் நட்பு நானும் கேள்வி கேட்கிறேன். அப்ப உதயநிதியோட பையன் யாரு? இல்ல இல்ல நான் என்ன நான் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. யாருன்னு கேட்டேன். இன்பநிதி யாருன்னு கேட்டேன். இன்பநிதியோட தாத்தா யாரு? இல்லங்க இல்லங்க, கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அது ஏன் முக ஸ்டாலின் சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க, கொஞ்சம் வாயத்தான சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க பிரதர். நான் ரொம்ப சீரியஸா ரொம்ப சீரியஸா வரீங்க, ஜாலியா பேசுங்க மேடம். இல்ல மேடம் ஒரு நிமிஷம் இல்ல மேடம், நான் அதுதான் பதில் வரேன். அதாவது இங்க என்ன அரசியல் நடந்திருக்கு நான் பதில் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல, அதுதான் சார். ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஜாலியா தான் பேசிட்டு இருக்கேன், நான் ஒன்னும் சீரியஸா பேசல. அப்ப இன்பநிதி தாத்தா யாரு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஓகேவா? அந்த படத்தை யார் ரிலீஸ் பண்றா இன்னைக்கு? யார் ரிலீஸ் பண்றா? இன்பநிதி, ரெட் ஜெயண்ட் அவங்க ஃபேமிலி ரிலீஸ் பண்றாங்க. அவங்க படம் ரிலீஸ் ஆயிருச்சா? பொங்கல் முடிஞ்சு ஜாலியா ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்களா? வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டாங்களா? அது பர்மிஷன் யாரு கொடுக்கணும்? பொதுவா சொல்லுங்க. யூஎஸ் சர்டிபிகேட் யாரு கொடுக்கணும்? கேள்வி கேட்டு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. சென்ட்ரல் தானே. எங்க படம் என்னாச்சு? எங்க படம் நீங்க சொல்றீங்களே பிஜேபியோட மறைமுக, பிஜேபி மறைமுகம் இருந்தா முதல் நாளே எங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் ஏன் கோர்ட்டுக்கு போனோம்? இன்னைக்கு வரைக்கும் ஏன் சண்டை போடணும்? லாஸ்ட் பொதுக்கூட்டத்தில் சொன்னாரு, நாங்க எந்த அழுத்தத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், என்னுடைய அரசியலை நான் சரியா செய்வேன், டெய்லி அறிக்கை விடுறது அரசியல் கிடையாது, மாற்றத்துக்காக நான் வந்திருக்கேன், டெய்லி டுட்டு போறதுக்காக நான் வரல, மாற்றத்துக்காக வந்திருக்கேன். நூங்கம்பாக்கத்திலயோ இல்ல மவுண்ட் ரோட்லயோ போய் சும்மா ஒரு 300 பேர் வச்சு போர்டு பிடிச்சிட்டு நானும் போராட்டம் பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் அதே கட்சி கூட சேர்றதுக்கு நாங்க போராட்டம் பண்ணல. எங்களுடைய போராட்ட வலிமை, எங்களுடைய பிரச்சார வலிமை மக்கள்கிட்ட சொல்லணும். மக்கள்கிட்ட செல்லும் போது கரூருக்கு அப்புறம் பிரச்சனைகளை இந்த அரசு தான் உருவாக்குச்சு. எஸ்ஓபி போட்டது இந்த அரசு. இந்த எஸ்ஓபி ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கான ஒரு எஸ்ஓபி ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, இந்த எஸ்ஓபி தப்பு நீங்க சொல்லுங்க. ஏன் இந்த பத்திரிகையாளர் சொல்லல? ஒரு கட்சி 30 நாளுக்கு ஏன் பர்மிஷன் வெயிட் பண்ணணும்னு ஏன் சொல்றீங்க? கேட்க வேண்டியதானே. மக்கள் பாதுகாப்புக்கு அந்த கட்சி தான் யார் ஏற்பாட்டாளர்கள் அவங்க தான் பொறுப்புன்னு ஏன் சொல்லணும்? அப்ப நாளைக்கு திருப்பி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பழியை நம்ம மேல போடணும். அப்ப பிஜேபியோட நாங்கள் ஒரு துணையா இருந்திருந்தா இந்நேரம் இல்ல ஏன் எப்ப பேசல, எந்த பிரச்சனைக்கு பேசலன்னு சொல்லுங்க. பட்ஜெட் ஒரு நிமிஷம் பட்ஜெட் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில எங்களுடைய மாநில நிர்வாகி நிர்மல்குமார் என்ன பேசினாரு? ஒரு நிமிஷம் நில்லுங்க. கட்சியோட நிர்மல்குமாரோட வாய்ஸும் சரி, ஆதவர்ஜனோட வாய்ஸும் சரி, கட்சியில யார் பேசினாலும் தலைவரோட அனுமதியிலும் பேசணும். எங்களோட கட்சியோட நிலைப்பாடு டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவரு இந்த பட்ஜெட்டை பத்தி டிக்ளேர் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு எப்பயுமே அநீதி ஏற்படுத்தக்கூடிய பட்ஜெட் டிக்ளேர் பண்ணிட்டோம். இது நாங்க தெளிவா இருக்கிறோம். யாரு மறைமுக கூட்டணி இருக்காங்கிறது நான் உங்க முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். எங்க படம் இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒன்றிய அரசு கூடிய சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆனால்
அதை கூட வந்து சார் அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவர் இது அரசியல் ஆக்காம இது சினிமா இது தொழில் வேணாம், நான் இதை பத்தி நான் கொண்டு வரல, நான் மக்களோட ஒரு நிமிஷம் இல்லைங்க, மக்களுடைய பிரச்சனையை நான் மக்களோட அட்ரஸ் பண்ணணும், அன்னைக்கு அட்ரஸ் பண்ணிட்டாரு. நான் எந்த அழுத்தத்துக்கு வர மாட்டேன், மக்களுடைய பிரச்சனை பேசணும். லாஸ்ட் மீட்டிங்ல பேசிட்டாருல அவரு, 3ஆம் ஆண்டுல இருந்து ஓபனா பேசினார்ல. அப்ப என்ன சர்டிபிகேட் வாங்கிட்டு பேசினாரா? சர்டிபிகேட் வாங்காம தானே பேசினாரு. அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, நீங்க குழப்பிக்காதீங்க அவரோட நிலைப்பாடை பத்தி. சரி, காலையில் 12 மணில இருந்து போராடு, நீ தான் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இருக்க. அடுத்தடுத்த இந்த பிரச்சனையை தாவேகா நடிகர் விஜய்க்கான பிரச்சனையா பாக்குதா அல்லது தாவேகா தலைவர் விஜய்க்கான பிரச்சனையா? ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கான பிரச்சனையா பாக்குது. ஒரு தொழிலை ஒருத்தர் ஒரு மூவியை ஒரு தொழிலை யாரு செய்தாலும், இப்ப கூட அதிமுக சொல்லுது போன தாட்டி நாங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம், எங்களுக்கு அவர் வந்து நம்பிக்கை இல்ல. இதுவே ஒரு தப்பு. தமிழ்நாட்டுல எந்த தொழில் யார் வேணா செய்யட்டும், அவங்க தொழிலை எந்த விதமான அரசியல் அழுத்தங்கள் இல்லாமல் தொழிலை செய்யணும். அப்படி ஒரு முதலமைச்சர் எங்க தலைவர் வருவார். இப்படியே இந்த அழுத்தங்கள், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர்ஸ், என்ன வந்து ஒரு முதலமைச்சர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி என்ன பார்க்கணும், இதை வந்து இவரை பார்க்கணும், இப்படி சொல்றதே ஒரு பயாஸான அட்மினிஸ்ட்ரேஷன். இது தப்புன்னு நாங்க சொல்றோம். இதை இல்லைங்க, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய சினிமா துறைக்கான பிரச்சனையா பாருங்க. அதுதான் நாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.